அனைவருக்கும் வணக்கம். விழா பேருரையெல்லாம் இல்லை, சிற்றுரை தான். யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே ஸ்கூல் முடிஞ்சு உங்களெல்லாம் உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு என்ன சொன்னாங்க. நானும் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களோ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட் கிடையாது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட்லாம் நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவர்களும் மாணவிகள் தான். நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட். வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரை தந்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும், சென்னை மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளரும் மாநகராட்சியுடைய பணிகள் குழு தலைவருமான சகோதரர் சிற்றரசு அவர்களுக்கும், திருவல்லிக்கேணி பகுதி கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி ஆளுங்கட்சி துணைத் தலைவருமான அண்ணன் காமராஜன் அவர்களுக்கும், சேப்பாக்கம் பகுதி செயலரும் சென்னை மாநகராட்சியுடைய 9 மண்டலத்துடைய தலைவரும் அண்ணன் மதன் மோகன் அவர்களுக்கும், மாநகராட்சியினுடைய துணை ஆணையாளர் கல்வி ஆணையாளர் திரு ஸ்னேகா IAS அவர்களுக்கும், மாநகராட்சியுடைய கல்விக்குழு தலைவர் திரு பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், முதன்மை கல்வி அலுவலர் திரு மார்ஸ் அவர்களுக்கும், சென்னை மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், இப்போ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கெல்லாம் எடுத்து இந்த திட்டத்தை விளக்கி கூறிய மெய்நிகர் நிறுவனத்துடைய இயக்குனர் திரு கணேஷ்ராம், குணாலன், ரகுராம் ரவி, அதேபோல் இந்த கல்லூரியுடைய முதல்வர் தில்லை நாயகி அவர்களுக்கும், பள்ளியினுடைய முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இது ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த மெய்நிகரா சொல்யூஷன்ஸ் என்கிட்ட இந்த ஒரு டெமோ காட்டினாங்க. இந்த VR போட்டுக்கிட்டு டெமோ காட்டினாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான திட்டமாக இருக்குது. கண்டிப்பாக மாணவர்களுக்கு போய் சேரணும், இது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் போய் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு டெமோ காட்டுங்க, அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இது நம்ம அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னாங்க, இந்த திட்டத்தை முதல்ல ஏன் தொகுதி தான் நான் கொண்டு வரணும். அப்படிலாம் நான் கேட்கவே இல்லை. அவங்க தான் இல்லை, இதை நாங்கள் சேப்பாக்கம் திருவிழிக்கை தொடங்கணும். நான் சொன்னேன், இல்லை சேப்பாக்கம் திருவிழிக்கை துவங்குங்க, அதுக்கப்புறம் இது தமிழகத்தை முழுவதுக்கும் இது பறந்து விருந்தடையணும், இப்போ எல்லா மாணவர்களுக்கும் இதோடைய பயன் போய் சென்றடையணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி ரொம்ப கொடுத்து வச்ச தொகுதி அப்படின்னு. தொகுதி கொடுத்து வச்ச தொகுதி இல்லை, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ அன்பும் அவ்வளோ பாசமும் இந்த தொகுதி மக்கள் என் மேலே காட்டுறாங்க. ஆனால் நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் முத்தமிழர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. எங்களுக்கு தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எங்களுடைய தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய தலைவராக இருக்கட்டும், இனவன பேராசிரியராக இருக்கட்டும், எங்களுக்கு அவர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான். மக்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக மாணவர்கள்கிட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை போய் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அவர்கள் வழிதான் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த குழந்தைக்கு கிறிஸ்டினா, எங்களோட மேடையில் கிறிஸ்டினா, அந்த பக்கம் யாஸ்லின், அவங்களுக்கு அந்த கருவியை நான் போட்டு விட்டது கலைஞர் கண்ணொளி திட்டத்துக்கு போட்டு விட்ட நினைவு வந்துச்சு அப்படின்னு. எனக்கு அப்போ ஒரு நினைவு வந்துச்சு. எனக்கு முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தது இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். அதனால அவருக்கு எனக்கு ஒரே வயசு கிடையாது, என்னோட ஒரு சீனியர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கரமாக கம்பெனி. இப்போ இருக்கிற மாணவர்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நான் மேடையில் உட்காந்து இந்த சகோதரி அவர்கிட்ட பேர் கேட்டேன், உன் பேர் என்னம்மா அப்படின்னா, என் பேர் கிறிஸ்டினா அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட பேர் கேட்டேன், யாஸ்மின் அப்படின்னாங்க. எத்தனாவதுமா படிக்கிறீங்க அப்படின்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு. உடனே கிறிஸ்டியனா கேட்டேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னாங்க. என் பேர் உனக்கு தெரியாதாம்மா அப்படின்னா. தெரியாது. என் பேர் உதயநிதிம்மா. உங்களுக்கும் கலைஞருக்கும் என்ன உறவு அப்படின்னாங்க. நான் அவரோட பேரம்மா அப்படின்னு. அப்படியா, சரிம்மா. அந்த அளவுக்கு இந்த காலத்தில் இந்த குழந்தைங்க அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ தைரியமாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. அதுவும் பெண்கள், இந்த பெண்களுக்கான அந்த கல்வி, மாணவர்களுக்கான அந்த கல்வி இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக நம்முடைய தலைவருடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி தலைவர்
சமீபத்தில் கூட ஒரு சொன்னார், இந்த கல்வி அறிவை கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்ப்பேன். இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான மாநிலமாக, அனைத்திலும் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்குன்னா அதற்கு தான் பெரியார், அண்ணா அவங்க போட்ட விதை தான். அதாவது நம்மளுடைய தலைவர் அவர்கள் சிறப்பான ஆட்சி முறை நடத்தி அதை கல்வி செலுத்த மாணவர்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் அரும்பாடுபட்டு இருக்கோம். அதில் மிக சிறப்பான முறையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் செயல்பட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் எல்லாரும் வாழ்த்துனாங்க. 4வது வருஷம் நான் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்று இது 3வது வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் துவங்குற நாளில் இப்படி என்னோட தொகுதியிலே இது தெரியல, இது அவர் பிளான் பண்ணி பண்ணதான்னு எனக்கு தெரியல, இது நான் எதுவும் திட்டம் இல்லை, கரெக்டாக என் தொகுதிக்குள்ளேயே அதுவும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில், அதுவும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு மிக மகிழ்ச்சி. மீண்டும் இந்த மெய்நிகரா மெட்டா கல்வி அந்த அதில் பணிபுரிகள் அத்தனை பேருக்கும் இப்போ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு மட்டும் 5 பள்ளிகளில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதற்கு பிறகு அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு மாணவர்களுக்கு அந்த வசதியும் அவங்க சிலபஸ்லாம் அதில் சேர்த்து மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எனவே இது மாணவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இது இருக்கும். இது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இது இந்த நிகழ்ச்சியை இந்த விஆர் கல்வியை இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வந்திருந்த அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்வையை விரிவுபடுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களின் சிறகுகளை விரித்து பறக்க உதவும் வகையில் சிறப்பானதொரு மெட்டா கல்வி திட்டத்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய சேப்பாக்கம் முயற்சியாக வர்ச்சுவல் ரியாலிட்டி, குறிப்பாக எங்களுடைய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பெருமையாக மகிழ்ச்சியாக பார்க்கின்றேன். இதற்கு காரணமாக இருக்கின்ற அன்பு சகோதரர் கணேஷ்ராம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கி ஹீரோ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய சட்டமன்ற உறுப்பினர் 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறார். எதில் அப்படின்னா மாநில இளைஞரணி செயலாளர் என்கின்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எங்களுடைய இயக்கத்தில். அதற்கு நம் அனைவரின் சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சியின் சார்பாக ஒருத்தர் 4வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறாருன்னா இதில் எதுக்கு பள்ளி மாணவர் எங்களை வச்சுட்டு நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அவர் ஒரு இயக்கத்திற்காக பாடுபடுகிறார் என்று சொல்லும்போது அந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களுக்காக மட்டுமல்ல, அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் அவர் அதிகமாக அவருடைய சார்ந்திருக்கின்ற இளைஞர்களின் மூலமாக கல்வி உதவிகள் தான் அதிகமாக அவர் வழங்கியிருக்கின்றார். ஆக அந்த வகையில் தான் இந்த வாழ்த்துக்களை அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இங்கே வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது பல யங்ஸ்டர்ஸுக்கு ரோல் மாடல். நான் அப்போ காலேஜில் படிச்சிருக்கும்போது எங்களுடைய கல்லூரி நண்பர்கள்ட்ட நாங்கள் பெருமையாக பேசுவோம் அண்ணனை பற்றி. அவர் எங்கள் அண்ணன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பேசின காலம் அதெல்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்க முடியல. அப்படி எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. அவருடைய தந்தை மறைந்த ஐயா முரசொலி மாறன் தொழில் புரட்சி அப்படின்னா முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை தான். அந்த தொழில் புரட்சியின் மூலமாக பல்வேறு டெக்னாலஜி இங்கே வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அது என்றைக்குமே யாராலும் மறுக்கவோ முடியாத ஒரு தலைவர் அவர். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் இவர்கள் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய தொகுதி இது. அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது மாதிரி தான், தாத்தா 8 அடி தந்தை 16 அடி என்று சொன்னால் பேரனாக மகனாக இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 32 அடியை தாண்டி இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த மாணவ செல்வங்களுக்கு அவர் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த டிவைஸை அணிகிற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது முத்தமிழர் கலைஞர்கள் கண்ணொளி திட்டத்தின் மூலமாக ஒரு வயசானவங்களுக்கெல்லாம் அந்த கண்ணாடியை மாட்டி விட்டது தான் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருகின்றது. அடுத்த கட்டமாக நம்முடைய அண்ணன் தயாநிதி மாறன் சொன்ன மாதிரி முத்தமிழர் கலைஞர் டயத்துலேயும் சரி, நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் மேயராக இருந்தபோதும் சரி, கார்பரேஷன் ரிலேட்டடாக இருக்கின்ற ஸ்கூல்ஸ்க்கு வந்து நிறைய கணினிகள் அன்றைக்கி வழங்கினார் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லும். இன்றைக்கு அதில் 32 அடின்னு சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு எங்களுடைய கூட்டத்தில் வந்து ஸ்டெம் லேபை பற்றி நாங்கள் நிறையா சொல்லியிருக்கோம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்
இது ரிலேட்டடாக தியரியாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இதை எங்கே அப்ளை பண்ணணும். பித்தகரஸ் தியரம் பற்றி நம்ம பேசணும். ஆனால் அது எங்கே அப்ளை பண்ணுறோங்க பார்த்தீங்கன்னா அது தனி லேப் வச்சு அங்கே டிவைஸ் வச்சு நீ படிக்கிறேன், அந்த படிக்கிறதோட அப்ளிகேஷன் எங்கன்னா இங்கே தான் நடக்குது அப்படின்னு காட்டுறோம். ஒரு பிரிட்ஜ் வந்து எப்படி நிற்கிது, எந்த லெவலில் நிற்கிது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த லேப்லாம் பயன்படும். அந்த லேபு பயன்படுத்துங்கிறது இங்கே தொட்டு பார்க்கலாம், அந்த எப்படி இருக்குதுலாம் பார்க்கலாம், அதோடைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், எங்கே அப்ளை ஆகலாம் இருக்கும். இதுக்கு அடுத்த கட்டமாக 32 அடின்னு சொன்னதுக்கு அதான் காரணம். அடுத்த கட்டம் வர்ச்சுவல் ரியாலிட்டி. நீங்கள் கண்ட போட்டு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிரிட்ஜை பற்றி பார்க்குறீங்க, ஒரு தியரம் அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறீங்கன்னா அந்த பிரிட்ஜிலேயே நீங்கள் நடந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கின்ற ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கி நீங்கள் அதுவும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு இடத்துல ஆரம்பிக்கின்றது. அதுவும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. அவர் அடிக்கடி வாய் நிறைய சொல்றது, அது அவர் தொகுதின்னு சொல்றதை காட்டிலும் தாத்தா தொகுதினே சொல்லிட்டே இருப்பார். அதற்கான பெருமையை இன்றைக்கு அவர் நிலைநாட்டியிருக்கார் என்று சொல்ல முடியும். தொடர்ந்து தொகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கு இன்றைக்கு அவர் வித்திட்டு கொண்டிருக்கின்றார். அதனால தான் இன்றைக்கு எல்லாருமே சட்டமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சியை சார்ந்த கூட இன்றைக்கி பாராட்டு அளவிற்கு உள்ளபடியே தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு பெயரை இன்றைக்கி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பெற்றிருக்கின்றார். கண்டிப்பாக உறுதியாக சொன்னால் பல்வேறு இளைஞர்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க, இதை நீங்கள் நிறைய இடத்துல கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 38,000 பள்ளிகள் இருக்கின்றது. பட் இருந்தாலும் ஏற்கனவே இந்த ஸ்டெம் லேப் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதிகம் கவனம் செலுத்துகிறார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இந்த ஸ்டெம் லேப் வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு மூவபிள் கிட்டாக கொடுத்து ஒருத்தர் நாங்கள் பண்ண போகிறோம், நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதில் எங்கெங்கே தேவையோ, எப்படி நீங்கள் கணேஷ்ராம் போன்ற இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் புரிய வந்திருக்கிறார்களோ, தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற யாராக இருந்தாலும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக அந்தந்த பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய அரசு பள்ளிகளுக்கு இது போன்று நீங்கள் உதவிக்கரம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி அறிவியை தருவதாகவும் இந்த சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஆக அந்த வகையில் இன்றைக்கு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய கணேஷ்ராம் அவர்களுக்கும், அதே போல் நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் சிற்றரசு அவர்களுக்கும், இங்கே நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களாக, மண்டல தலைவர்களாக, துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் காமராஜ், அண்ணன் மதன் அவர்கள், அதேபோல் எங்களுடைய கல்விக்குழுவுடைய தலைவராக மாமன்றத்தில் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாலுவாக்கம் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள், அதுமாதிரி துரை வந்திருக்காரு, ஜுபேர் கான் வந்திருக்காங்க. வருகை தந்திருக்கின்ற அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.